ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் அதர்வா நடித்து வெளிவந்திருக்கிற டிஎன்ஏ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதர்வா ஒரு கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, படம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சிலரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், படம் நல்லா இல்லை, மொக்க படம் அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. படத்தில் ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கிற ரோலை கரெக்டாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது என்ன ரோல் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அண்ட் வளவலன்னு பேசுகிற ரோல். அவங்கள இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மூவியில் பார்த்த மாதிரி இருக்குது. தெரிஞ்சவங்க அது என்ன மூவின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கூட சேர்ந்து வெளிவந்த குபேரா படத்தை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ மூவியே பரவாயில்லையோன்னு தோணுது. படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு கோவிலில் எடுத்திருப்பாங்க. அந்த கோவில் சீன்ஸ்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு குழந்தை கடத்தல் அவேர்னஸ் படமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம கடைசி வரைக்கும் சுவாரஸ்யம் குறையாமலே எடுத்திருக்காரு டைரக்டர். அதர்வான் ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. திரைக்கதையும் ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் ஒரு சில சாங்ஸ் நல்லா இருக்குது. படத்தில் குறைகள் அப்படின்னு பெரிய அளவு எதுவும் கிடையாது. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ அதர்வாவை காமிக்கும்போது லவ் ஃபெயிலியர் ஆகி தினமும் தண்ணி அடிக்கிற ஒரு கேரக்டராக காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மறுவாழ்வு மையத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் மனநலம் சரியில்லாத ஒரு கேரக்டராக காமிச்சு அதர்வாவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வேற ஒரு குழந்தை வைக்கப்படுது. ஆனால் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு கத்துறாங்க. அதை எப்படி பிறந்த குழந்தைய உடனே மாற்றி கொடுப்பாங்களான்னு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்க, இது தன்னோட குழந்தையே கிடையாதுன்னு அடித்து சொல்கிறாங்க ஹீரோயின். இதை பார்க்குற அதர்வாக்கு டவுட் வர தனக்கு பிறந்த நிஜ குழந்தையை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறாரு. டெஸ்ட்டில் இது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அதர்வா போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி தேட ஸ்டார்ட் பண்ணி படம் முடிகிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காரு. ஹீரோவுக்கு கடைசியாக அந்த குழந்தை கிடைச்சதா இல்லையா, அதுக்காக என்னென்ன வழியெல்லாம் கையாண்டாரு அப்படிங்கிறத திரையில் பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். அதை இந்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. தியேட்டரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். 30 செகண்ட்ஸில் ஒரு பிறந்த குழந்தைய மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதை குழந்தை கடத்துகிற கும்பல் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல படம். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.